ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு தமிழக அரசு ஒரு சில புக்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னமான புக், அதெல்லாம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் .tn.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, நம்ம எல்லாருமே பார்த்தா அதிகபட்சமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு என்னமான புக்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது, என்னமான புக்ஸ்லாம் வாங்குறது அப்படின்னு டவுட் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் இந்த ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க புக்ஸ் எல்லாமே. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல டெக்ஸ்ட் புக் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக் இந்த எல்லா புக்குமே நீங்கள் 6th to 10th வரைக்கும் உண்டான தமிழ் ஸ்டேட் போர்டுக்கான புக்கை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக் இதுக்கு நீங்கள் 6th to 10th அந்த ஸ்டேட் போர்டு புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எத்திக், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமி இந்த எல்லாமே நீங்கள் 11th 12th புக்கை ரெஃபர் பண்ணால் போதும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 6th to 12th வரைக்கும் உண்டான புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுமானது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கான புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான கைட்லைன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், சால்வ்டு கொஷின் பேப்பரில் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா சுரா கைடு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் சுரா கைடில் போட்டிங்கன்னாவே நிறையா புக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் பார்த்தேன் கீழே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிடுறேன். புக்ஸ் நேம் எல்லாமே தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ சுரா கைட் அல்லது எனி அதர் பப்ளிகேஷன், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் சால்வ்டோட வேணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி சுரா கைடும் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரிஹான் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜிகேவுக்கு, மனோகர் பாண்டே அவங்களது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு டாடா மெக்ராவ் ஹில்ஸ் ஐஏஎஸ் ப்ரிலிம் கைடு இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். எதுக்கானா ப்ராக்டிஸ் த கொஷின் அலோன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிலிமிங்கா பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க குரூப் 1க்கான கைடு. நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முனவேர் தேவரா இருக்குது. அதுக்கப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிவ் ரீசனிங் புக் இருக்குது, ஆர்எஸ் அகர்வால் கன்னியம் அவங்களது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கைடாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கைட்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும், அதை வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயர் புக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனோரமா, சுரா, சக்தி ஆர் எனி அதர் இயர் புக்கு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரண்ட் இயர் புக், அதாவது ஸோ ஒரு விஷயமாக கரண்ட் இயரில் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி புக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி இந்தியா இயர் புக் கொடுத்துருக்காங்க, செலக்டட் சாப்டர், அதுவும் கரண்ட் இயர் புக்கு வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. 2025 2025க்கான புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் தேவையான அந்த கம்பெனி புக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம், இயர் புக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதர் இம்பார்ட்டன்ட் புக் ஃபார் ப்ரிலிம்ஸ், ஸோ ப்ரிலிம் எக்ஸாம் எழுதுனதுக்கான இம்பார்ட்டன்ட் புக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுக்கு ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜ் அவர் எழுதிய புக்கை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும், அதுக்கு கே பிள்ளை அவர்கள் எழுதிய புக்கு. தமிழ் நாகரிகம் பண்பாடு முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறம் தற்காலிக தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் கா வெங்கடேஷன் அந்த மாதிரி உண்மையாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் பொலிட்டி யார் கொடுத்துருக்காங்க, இந்தியன் எக்கனாமி புக்ஸ் யாரு, அந்த மாதிரி யாருடைய ஆத்தர் இருக்கோ அவங்க புக்கை நீங்கள் வாங்கி படிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் நாலேஜ் டுடேக்கு மந்த்லி மேகசின் விற்கிறாங்க, அதை வாங்கிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஜிகே டுடே இருக்குது, ஜிகே டைம்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் மற்றும் தமிழுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பேப்பர் படிக்க சொல்லியிருக்காங்க, நியூஸ் பேப்பர், ஹிந்து இங்கிலீஷு, டேரி ஆஃப் ஈவன் த இந்து நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் நியூஸ் பேப்பருக்கு தினமணி, தினமலர், ஹிந்து, தமிழ்லாம் அந்தமாரி ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சினவே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதர் சோர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெகுலர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர், வாட்சிங் ஆஃப் நியூஸ் சேனல், லிசனிங் டு ஏஆர் நியூஸ். ஸோ இந்தமாரி நீங்கள் நியூஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் வெப்சைட் என்ன அப்படின்னா tn.government.in, india.government.in ஃபார் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் மற்றும் பாலிசி நோட் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் அண்டு அபவுட் வேரியஸ் ஸ்கீம். ஸோ நீங்கள் தமிழக அரசு, மத்திய அரசோட ஸ்கீம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் கொண்டு வருவாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமை தெரிஞ்சுக்கும் அப்படின்னா தமிழரசு மேகசின் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு
தமிழ் அரசுக்கான அந்த மேகசினை வாங்கினீங்க அப்படின்னா மந்த்லி என்னமான ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கான எல்லா ஈவெண்ட்டுமே கொடுத்துருவாங்க. அந்த மேகசினை நீங்கள் ஆன்லைனில் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரீமியரி செலுத்திங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதேமாதிரி கவர்னன்ஸுக்கு வேணால் வெப்சைட் இருக்குது. நீங்கள் டிஎன்இஜே கவர்மெண்ட்டில் போய்ட்டு எல்லா சர்வீஸ் பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க டிஎன்பிஎஸ்சிக்கான என்னமான புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ண பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் வெப்சைட் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் புக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களால் புக்கை வாங்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வசதியும் இருக்குங்க. ஸோ 6th to 12th வரைக்கும் முன்னாடி புக்கை நீங்கள் படித்தா போதுமானது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ புக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னமான புக்ஸ் வேணும், கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த புக் தேவைப்படுது, இப்போ கிளாஸ் 10th அதில் சயின்ஸா தமிழா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேரில் வந்து பார்த்தா கையிலே வந்து வாங்க முடியாத புக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கவங்க ஆன்லைன்லேயே அந்த எல்லா புக்ஸுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எனக்கு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும், எனக்கு கையில் வேணும் அப்படின்னா வெப்சைட் இருக்குது. textbookcop.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல். இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா புக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு கைப்பட வீடு தேடி கொடுத்துருவாங்க. ஸோ கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எப்படி நீங்கள் பதிவு பண்ணலாம், எப்படி நம்ம புக் ஆர்டர் பண்ணிட்டு அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை, ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி முதல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு எந்தமான புக்ஸ்லாம் தேவைப்படுது அது எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதிலே கொடுத்துருப்பாங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே, என்னமான புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் எல்லாமே கேட்டிருப்பாங்க. என்ன புக் வேணுமோ அதை நீங்கள் சைட் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு வரும். ஓகே, அதுமாரி புக்ஸுக்கான ப்ரைஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல சிபிஎஸ்சி பற்றி கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 வால்யூம் 1க்கு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே சேர்த்து 110 ரூபா வச்சுருக்காங்க. மேக்ஸ் இவிஎஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய். இந்தமாதிரி ஒவ்வொரு வேல்யூமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிலைமே வந்து பார்த்தா 120, 200 அந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொருமே ஸோ 250 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்குறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவையான புக்ஸை மட்டும் வாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு 12th வரைக்கும் உண்டான எல்லா புக்ஸுமே இருக்குதுங்க ஆன்லைன் மூலமாக. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே போதுமானது தான். ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களால் வந்து பார்த்தா புக்ஸை வாங்க முடியல, ஆன்லைன் மூலமாக என்னால் வந்து கெட் பண்ண முடியல அப்படின்றவங்க புக்குன்னு நீங்கள் சொந்தமாக வாங்க தேவை, நீங்கள் ஜஸ்ட் வெயிட் படிச்சுட்டு வரலாம். அது எங்கே நீங்கள் சர்ச் பண்ணலான்னா இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு வியூ புக்ஸ் அவைலபிள் அட் ஸ்டடி சர்க்கிள் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாத்தையுமே ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க ட்ரைனிங் தாராளமாக எடுத்துக்கோங்க. அதாவது உங்களால் வந்து வீட்டிலேருந்து படிக்க முடியல, இல்லை பணம் கட்டி வெளில படிக்க முடியல அப்படின்றவங்க எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கான ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த வகையில் புக்ஸு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்னை ஜோனுக்கு, ஸோ சென்னை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கீங்க அப்படின்னா என்னமான புக்ஸ்லாம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7th மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அது எந்த வருஷத்தில் வெளியிட்டாங்க, அது என்னமான இதெல்லாம் தேர்வுக்கு பயன்படுது, அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்னமான புக்ஸ்லாம் இருக்குது, 11th தமிழ், காமர்ஸ் அந்த மாதிரி பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான புக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த பிடிஎஃப் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னமான புக்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ திருவண்ணாமலாம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்னமான புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, எப்போ பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 3000-4000 புக்ஸ் பதிப்பகம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸும் அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஆகுனா அவங்களே உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க, புக்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி வீக்லி வந்து பார்த்தா மாடல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி புக்ஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு கைடுக்கெலாம் வேணும் அப்படின்னா சுறா கைடு அந்த மாதிரி பல்வேறு கைடு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து விற்கிறாங்க, வாங்கிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துற அந்த ப்ராடக்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை புக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு புக்ஸை பற்றிலாம் தெரியாமல் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் ஆகிறத பற்றி தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் தெளிவாக சிலபஸை ரெஃபர் பண்ணுங்கள். அதை ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கான இந்த புக்ஸ்லாம் நீங்கள் படித்தே போதுமானது, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரெகுலராக படிங்க, படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.